உறவுகள் கணவன் மனைவி பிரிவுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய கண்ணீருக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்னா, தன் மனைவியோ கணவனோ சில குறைபாடுகள் நிறத்துல இருக்கலாம், அவங்களுடைய அழகுல இருக்கலாம், படிப்புல இருக்கலாம், ஏதோ ஒரு சரீர ரீதியா இருக்கலாம், எந்த குறைபாடு இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அற்பமாய் நடத்தக்கூடாது. நான்காவது, திருமண உறவு என்பது முப்பூரி நூல். அதாவது கணவன் மனைவி தேவன் இணைத்தார், கணவன் மனைவி தேவன் 3 பேரும் சேர்ந்த ஒரு முப்பூரி நூல். இந்த நூல் சீக்கிரம் அறாது. அதனால தேவனை மையமாக கொண்டு நம் குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும். வேதத்தின்படி நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். குடும்ப உறவுல அடுத்து நாம் முதலில் தேவன், அடுத்தது நம் குடும்பம், சொந்த குடும்பம், கணவன் மனைவி, அடுத்து நம் பிள்ளைகள், அடுத்த பிறகுதான் நம்மளுடைய உறவுகள். இந்த ஆர்டர்ல நம்ம வாழணும். சரி, ஒருவேளை உங்க கணவன் மனைவி உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், அந்த வேதனையில் நீங்க இருக்கலாம். அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா, நீங்க தேவனிடம் ஒப்பு கொடுங்கள், அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்கள். அவங்க பரிபூர்ணமா ரட்சிக்கப்படணும்னு ஜெபியுங்கள். இரண்டாவது, நீங்க மௌனமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை அது உங்களுடைய கை மீறி இருந்தால் கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வார். கண்டிப்பாக உங்க நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். சரி, குடும்பத்துல எப்படி நம்ம சமாதானத்தை காத்து கொள்ளலாம் குடும்ப உறவுல அப்படின்னா, தடமாற செய்யும் நபர்களை விட்டு நாம் விலக வேண்டும். ஒருவேளை கணவன் மீதோ மனைவி மீதோ சிறு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை விட்டு அந்த நபர்கள் விலக வேண்டும். அப்பொழுது இந்த குடும்ப வாழ்க்கையின் சமாதானத்தை நாம் காத்து கொள்ளலாம். ஒருவருக்கொருவர் இணைந்து ஒரு மனமாய் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் குடும்ப சமாதானத்தை காத்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.